ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவா. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கர்நாடகத்தில் இருக்கும் சுரேஷ் குருஜி என்ற சுரேஷ் பாபு உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருங்க, நல்லா இருக்கணும் ஆசைப்பட்றேன். இன்றைக்கி புது வருஷ பிறப்பினால் முடிஞ்சு போச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு இனிப்பான விஷயம் சொல்லணும். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பேசலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வெயில் சரியாக இருக்குது, மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். 12 ராசிக்காரங்க நல்லா இருங்க. எல்லோரும் சொல்கிறது நான் சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் நான் இன்றைக்கி இருக்க சப்ஜெக்ட் 2 வருஷத்துக்கு பின்னாலேயே விஜய் பற்றி பேச வந்திருக்கேன். 2 வருஷத்துக்கு பின்னாலேயே நான் சொல்லியிருந்தேன், இவர் 2 மாதம் கட்சியில் நின்றாருன்னா, கட்சி ஆரம்பித்தாருன்னா, கட்சி வந்துச்சுன்னா சிஎம்மாக யோகம் இருக்குன்னு. சிஎம்மாக யோகம் ரொம்ப நல்லா இருக்குது. எத்தனை பேர் சொன்னாங்களே என்னமோ அதுக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன். அதனால் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் சொல்கிறது அவ்வளோதான். விஜய்க்கு விஜய் நான் விஜய் ரசிகனும் கிடையாது, நான் கமலஹாசன் ரசிகன். ஆனால் கூட விஜய்க்கு ஏன் இப்படி பேசுகிறேன்னா, என் வீட்டில் எல்லாருமே விஜய். நான் கர்நாடகத்தில் இருக்குங்க, எல்லாருமே விஜய். அதனால் அவங்க கேட்டு எப்படி நடக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லுப்பான்னு சொன்னதுனால தான் நான் வீரா அஸ்ட்ராலஜி யூடியூப் இருக்குது, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இது எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்களோ எல்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். 22/6/1974 நல்ல நாளில் பிறந்திருக்காரு. 7:18 கன்னியா லக்னம், கடகராசி. கன்னடத்தில் கரகாட்டக்கான்னுவோம், கன்னடத்தில் தமிழில் கடகராசி. புனர்பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. 2 நட்சத்திரமும் நல்லா இருக்குது. இதுதான் இவங்களுக்கு பெனிஃபிட். இந்த கன்னியா லக்னத்தில் கண்டக சனி இருந்தாலும் கூட அது முடிய போகுது. அதனால் கடகராசிக்கு மே வீட்டில் இருக்காங்க யார், குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸு. பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்லிடுறேன். எப்படி விஜய் ஜெயிப்பார், எதனால் ஜெயிப்பார், அப்புறமா விமர்சனத்துக்கு போவோம். ரொம்ப ஈஸியான வேலைன்னா 23/4/26 வேலைக்கிழமை அன்றைக்கி கடகராசிக்கு ஃபுல்லாக துணிவாக இருப்பாங்க, ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 4/5/26 திங்கக்கிழமை வருது. அன்றைக்கி கடகராசிக்கு இது சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இது உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். இவங்க டேட் ஆஃப் பர்த்து டைமிங்ஸ் எல்லாம் பார்த்து கூட ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்குது. ரொம்ப டாப் இருக்குன்னா எப்படின்னா 22/6/1974 22 கூப்பிட்டோம்னா 4, 6 கூப்பிட்டோம்னா 10, 10 9 1 9 கூப்பிட்டா 10 20 20 20 74னா 11 31 31 4 2 2 4 இவங்க டோட்டல் 4 வருது நியூமராலஜி பிரகாரம். அதே மாதிரி இவங்க டேட் ஆஃப் பர்த் 2 2 4, கடைசியில் என்ன வருது 4. எப்படி கணக்கு போட்டாலும் இவங்களுக்கு வெற்றிகரமும் ஆச்சு. இன்னொன்று க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். இவங்கள நீங்கள் இன்னும் செய்ய முடியாது. சிஎம் தான். சும்மா காசு வச்சுருந்தா ஸ்டாலின் சார் சும்மா காசு வச்சுருந்தா கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுங்க, நிறைய கொடுத்து இப்போ அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்டு பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழணும், எத்தனை வருஷம் ஆட்சி ஆளணும்னு ஆண்டவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அந்த ஃபிக்ஸ்க்கு மாதிரி இதான் பாருங்கள். 11ல் குரு உட்காந்துருக்கான், அன்னைக்குன்னு பார்த்து சந்திரன் உட்காந்துருக்கான், அது ஒரு பெனிஃபிட். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கான், அதுவும் ஒரு பெனிஃபிட். எங்கள் கடகராசியில் 10ஆம் வீட்டில். 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் உட்காந்துருக்கான், அதை விட பெனிஃபிட். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் உட்காந்துருக்கான். எல்லாமே ரூட் கிளியராக இருக்குது. ஒன்றுங்க, சும்மா போயிட்டே இருக்க வேண்டியதான். சரன்னு எல்லாருமே விஜயில் ஓட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? அவெல்லாம் ஒரு ஆளா விஜய்க்கு என்ன தெரியும்? இப்படிலாம் பேசுகிறாங்க. விஜய்க்கு சாப்பிட தெரியும்ல, நடிக்க தெரியும்ல, நடிச்சிருக்காருல்ல. எத்தனை ஒரு அப்பப்போ விஜய் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பார். நான் இன்றைக்கி நேற்று இல்லைங்க, நான் அவங்க படத்தெல்லாம் பாருங்கள், ஒரு 25-30 வருஷமாக எல்லாமே அரசியல் டச் இருக்கும். எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணுவார், அரசியல் டச்சு. அதே மாதிரி தான் விஜய் அரசியல் டச் வச்சுருக்குது. அதனால் எந்த காரணத்துக்கும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு, நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு. திரும்ப நீங்கள் முட்டாள் ஆனீங்கன்னா இன்னும் 75 வருஷம் இவங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இவங்க கொடுக்குற ஃப்ரிட்ஜு, இவங்க கொடுக்குற 8000 இதெல்லாம் செல்லாது. இன்றைக்கி இருக்கிற விஜய் சொல்கிறது மாதிரி விவசாயிகளுக்கு நல்ல சான்ஸ். விவசாயிகளுக்கு எல்லாமே இலவசம், நல்ல சூப்பராக இருக்கும். விவசாயம் தான் மெயின் வேணுமாங்கிறது. அதுக்கப்புறம் இந்த பொட்ட பசங்களுக்கு, தாய் மாமனுக்கு இந்த சீரு சுடு இதெல்லாம் செய்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நான் பார்த்துருக்கேன். நான் அப்பப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, நான் விஜய் ரசிகர் இல்லை,
நான் வந்து அஸ்ட்ராலஜர், வீரா அஸ்ட்ராலஜின்னு இந்த அஸ்ட்ராலஜர். என் பேர் சுரேஷ் குருஜின்னு. அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஒரு ஆசைப்பட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் எல்லாத்தையும் கணிச்சு கூட்டி பார்த்து கணக்கு போட்டு பார்த்துட்ருக்கேன். விஜய் இவர் வின்னிங் கேண்டிடேட். அதனால் வீட்டில் உட்காந்தா வின் ஆக மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பிரயத்னம் பண்ணணும். மக்களை நீங்கள் தான் விலகி போங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம அடுத்த ஊருக்கு போடலாம், அடுத்த ஊர் எதிரிக்காரன் முன்னால் வந்துடுவேன், ஆளை விடுங்க, பார்த்தீங்களா ஆளை விடுங்கன்னு சொல்லி போகணும். மக்கள்கிட்ட உங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஓட்டு கேட்கணும். கிட்டத்தட்ட நீ யாரை நிறுத்திருக்கீங்களோ நான் பேப்பரை வாங்கி படித்து 60% கேண்டிடேட்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். 60% கேண்டிடேட் ஜெயிப்பாங்க. 60% கேண்டிடேட் ஜெயிப்பாங்கன்னா மேக்ஸிமம் 100லேருந்து 130 வரைக்கும் நடக்கும். இதே ஒரு கெயின். இன்னும் சான்சஸ் இருக்குது. இன்னும் எனக்கு அந்த பார்க்க முடியல, எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்கள் இந்த நானா நீயா போட்டி போடுறது இவங்க 2 பேரும் விட்டுட்டு சைடில் வச்சுருங்க. இவங்களை சைடில் விட்டுட்டு, ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க விஜயெல்லாம் ஒரு ஆள் இல்லைங்க. விஜய் ஆள் இல்லைங்க. ஆமாம், விஜய் ஆள் இல்லை, விட்டுருங்க. இது என்ன பண்ணுவான்னா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னுக்கிட்டு பூடா அப்படின்னு வாங்கில தமிழ்நாட்டில் மதுரையில் அந்த மாதிரி விஜய் அப்படியே தள்ளிவிட்டாங்க. ஆனால் எந்த புத்தில் எங்கே பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி சூழ்நிலையில் நான் சொல்கிறதுன்னா 100% 200% விஜய் சிஎம் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்பயே ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் பண்ணணும், இதெல்லாம் எண்ணங்கள் சில பேர் ஓடும். இப்போ போன 3 நாள் முன்னால் என்னமோ ஒரு கருப்பு துணியில் கட்டி ஏதோ எரிஞ்சாங்க. அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு, ஏதோ ஒரு கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு, போயிட்டு வந்தார். 100% விஜய் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. கன்னியா லக்னத்துக்கு வேணுமா எதாச்சும் செய்யலாம். கடகராசி, முருகன் ராசி, அப்பனே பயப்படுவான் முருகனுக்கு சிவன் அப்பன் அவன் பயப்படுவான். அந்த மாதிரி உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் கையிலான நானும் என் சிவனை சாமி கும்பிட்டுருக்கேன். நல்லா வரணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லியிருக்காக நான் சாமி கும்பிட்டுருக்கேன். அதனால் தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்கள் முட்டாளாயிராதீங்க. அவங்கள கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் இந்த ஸ்தானத்தில் உட்காந்து இந்நேரத்தை நான் எதுக்கு பேசுகிறேன்னா, ஒரு நாடு தமிழ்நாடு எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லா இருக்கட்டும். எத்தனையோ பொட்ட பசங்க நல்லா இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நாடு செழுமையாக இருக்கட்டும். எத்தனை நாள் தான் இப்படி இந்த கொள்ளை இதில் பார்க்க போகிறீங்க? மாறுங்க. நீங்கள் இந்த வாட்டி மாற்றினீங்கன்னா இவங்கெல்லாம் ஃபாரின் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃபாரின் ஷிஃப்ட்டு தான். ஒருவேளை நீங்கள் விஜய்க்கு ஓட்டு படக்கம் ஜெயிக்க வச்சுன்னா விஜய் ஃபாரின் ஷிஃப்ட்டு தான். எது லாஸ் எது ப்ராஃபிட் நீங்கள் நினச்சிங்க. விஜய் சும்மா விட்ருவாங்களே, இவங்க ஜெயிச்சு வந்தால் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஒரு சிந்தித்து ஆலோசித்து ஓட்டு போட பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா ராசி நட்சத்திரத்தையும் நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி யூடியூப்பில் என்னுடைய வீரா அஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்கு. அதில் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். வருஷ பிறப்பு ஆல்ரெடி டிசம்பர்லேருந்து அடுத்து ஜனவரி வரைக்கும் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதை வேணுமா பார்த்துக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்குது. ஒரு 2-3 ராசி விட்டால் இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துங்க. என் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் எந்த ப்ராப்ளம், எனி ஒன் ப்ராப்ளம் ஐ வில் சால்வ். நல்லதுக்கு மட்டும், கெட்டதுக்கு இல்லை. என்கிட்ட 8050105206 இந்த நம்பர் இதுலேயும் வரும் பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால நாட்டுக்கு நல்லது. நாட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா வாழ்ந்து காட்டுவாங்க. என்னென்ன நடக்குன்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் விளையும், நல்ல படிப்பு வரும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் போது ஏன் விஜய்க்கு ஒரு வாட்டி ஓட்டு போடக்கூடாது? ஒரு தடவை தானே ஓட்டு போட சொல்கிறோம். ஒரு தடவை நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் இஸ் தமிழ்நாடு. உலகம் பார்க்கும், இந்தியா பூரா பார்க்கும். மோதியே கை கட்டி நிற்கிற மாதிரி செல்லுன்னு வந்துடும். இதில் வேறு நான் எங்கே ஒரு இதில் பார்த்தேன், 2 சீட்லேருந்து 6 சீட்டு வரும்னு கருத்து கணிப்புன்னு காட்டாங்க. அது பிஜேபி இல்லைன்னா நாம் தலைமையில் கட்சியாக இருக்குங்க. இந்த 70லேருந்து 110 சீட்டு எழுதிங்களா, அதாங்க விஜய் இது கருத்து கணிப்பு. அவங்க போடும்போது காசு வாங்கிட்டு மாற்றி போடுறாங்க. அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுக்கு 100% சொல்லலாங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் போய் 23ஆம் தேதி காலையில் 7:30 மணி மேலே போங்க. ஓட்டு போட போங்க. எல்லோரும் ஓட்டு போடுங்க. எத்தனை % ஜாஸ்தி வருதோ விஜய் சிஎம் ஆகிறோன்னு கணிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும். ஓம் நம சிவாய்.